தாகமான காகம். ஒரு காகம் ஒரு நாள் தாகத்தோட தண்ணீர்க்காக அங்கும் இங்கும் பறந்து சென்றது. பிறகு ஒரு வீட்டின் மேல் உட்கார்ந்து பார்த்தது. கீழே ஒரு பானை இருந்தது. அதை பார்த்த அந்த காகம் பறந்து சென்று அந்த பானையின் மேல் உட்கார்ந்து எட்டி பார்த்தது. தண்ணீர் கொஞ்சமாக இருந்தது. அதனால தண்ணீர் குடிக்க முடியல. யோசனை பண்ணி பார்த்துச்சு. கீழே கற்களை பார்த்தது. அந்த கல்லை ஒவ்வொன்றாக எடுத்து பானைக்குள்ளே போட்டது. தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்தது. அந்த காகம் தண்ணீரை குடிச்சிட்டு சந்தோஷமா பறந்து சென்றுச்சு. தொப்பி வியாபாரியும் குரங்குகளும். ஒரு நாள் தொப்பி வியாபாரி தொப்பிகள் விற்பதற்காக வீட்டிலிருந்து புறப்பட்டு காட்டு வழியாக சென்று கொண்டிருந்தார். அப்போது களைப்பு ஏற்பட்டது. சிறிது நேரம் தூங்கலாம் என்று ஒரு மரத்தின் கீழ் உட்கார்ந்து தூங்கினார். அப்போது மரத்தின் மேலே இருந்த குரங்குகள் ஒவ்வொன்றாக கீழே இறங்கி வந்தது. கூடையை எட்டி பார்த்தன. பிறகு உள்ளே இருந்த தொப்பிகளை எல்லா குரங்குகளும் ஒவ்வொன்றாக எடுத்துக்கொண்டு மரத்தின் மேலே ஏறிக்கொண்டன. அந்த தொப்பி வியாபாரிக்கு தூக்கம் தெளிந்தது. உடனே கூடையை பார்த்தார். அந்த கூடையில் தொப்பிகள் இல்லாததை பார்த்து அதிர்ந்து கவலையுற்றார். தொப்பிகள் எங்கே என்று சுற்றும் முற்றும் பார்த்தான். பின் மரத்தின் மேலே குரங்குகள் கூச்சலிடுவதை பார்த்தான். மேலும் அந்த குரங்குகள் தொப்பிகளை தலையில் அணிந்திருந்தது. தொப்பி வியாபாரி குடு என்று செய்யை காட்டினார். குரங்குகள் சேட்டைகள் செய்தன. பிறகு அந்த தொப்பி வியாபாரி தான் வைத்திருந்த தொப்பியை கீழே போட்டார். அதனை பார்த்து குரங்குகளும் அந்த தொப்பிகளை கீழே போட்டன. தொப்பி வியாபாரி எல்லா தொப்பிகளையும் எடுத்து கூடையில் போட்டு விற்பதற்கு புறப்பட்டு சென்றார். ஒரு பாட்டி வடை சுட்டு கொண்டிருந்தது. அப்போது காகம் ஒன்று வடையை பார்த்து இந்த பாட்டி இழத்தமாக இருந்த சமயத்தில் இந்த காகம் ஒரு வடையை எடுத்துக்கொண்டு பறந்து ஒரு மரத்தின் மீது அமர்ந்தது. அப்போது நரி ஒன்று வந்தது. அந்த நரி வடையை எப்படியாவது பதித்து விட வேண்டும் என்று யோசனை செய்தது. பிறகு காகமே காகமே ஒரு பாட்டு பாடு என்றது. அந்த காகம் உடனே கா கா என்றது. வடை கீழே விழுந்தது. அந்த நரி வடையை எடுத்துக்கொண்டு ஓடி போனது. உப்பு வியாபாரியும் கழுதையும். உப்பு வியாபாரியும் கழுதையும் உப்பு வியாபாரம் செய்வதற்காக காட்டு வழியாக சென்று கொண்டிருந்தனர். அப்போது ஆற்று வழியாக அவர்கள் கடக்க வேண்டியிருந்தது. ஆற்றில் இறங்கி நடந்தனர். கழுதை திடீரென ஆற்றில் வழுக்கி விழுந்து விட்டது. அதனால் உப்பு நீரில் கரைந்து மூட்டையின் பாரம் குறைந்து காணப்பட்டது. கழுதை மேலே எழுந்து பார்த்தரும் பாரம் குறைவாக இருந்தது. ஒரு பாட்டி வடை சுட்டு கொண்டிருந்தது. அப்போது காகம் ஒன்று வடையை பார்த்து இந்த பாட்டி இழத்தமாக இருந்த சமயத்தில் இந்த காகம் ஒரு வடையை எடுத்துக்கொண்டு பறந்து ஒரு மரத்தின் மீது அமர்ந்தது. அப்போது நரி ஒன்று வந்தது. அந்த நரி வடையை எப்படியாவது பதித்து விட வேண்டும் என்று யோசனை செய்தது. பிறகு காகமே காகமே ஒரு பாட்டு பாடு என்றது. அந்த காகம் உடனே கா கா என்றது. வடை கீழே விழுந்தது. அந்த நரி வடையை எடுத்துக்கொண்டு ஓடி போனது. கரடியும் 2 நண்பர்களும். ஒரு நாள் ராமுவும் சோமுவும் காட்டு வழியாக போயிட்டு இருந்தாங்க. அப்ப தூரமா ஒரு கரடி வந்துட்டு இருந்துச்சு. இத பார்த்த சோமு ஒரு மரத்து மேல ஏறி ஒளிஞ்சிட்டான். ராமுக்கு மரம் ஏற தெரியாது. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம கீரை மயங்கின மாதிரி படுத்துட்டான். அந்த கரடி பக்கத்துல வந்து ராமுவை முகர்ந்து பார்த்துட்டு போயிருச்சு. சோமு கரடி போனக்கப்புறமா கீழே இறங்கி வந்து ராமுவை பார்த்து அந்த கரடி உன்கிட்ட என்ன சொல்லிச்சுன்னு கேட்டான்.
அதுக்கு ராமு, ஆபத்துல உதவாதவன் நண்பனே இல்லைன்னு சொல்லுச்சுன்னு ராமு சொன்னான். தான் செய்த தவறை புரிஞ்சுட்டு பேசாம ராமுவோட நடந்து போனான். சிங்கமும் முயலும். ஒரு காட்டில் சிங்கம் வேட்டையாடுவதற்கு பதில் ஒவ்வொரு மிருகங்களாக தான் இருக்கும் இடத்திற்கு வரவேண்டும் என கட்டளையிட்டது. அனைத்து மிருகங்களும் இதை கேட்டு பயந்தன. ஒவ்வொரு மிருகங்களாக வந்தது. சிங்கம் சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்தது. பின் முயல் ஒரு நாள் செல்ல வேண்டி இருந்தது. யோசனை செய்தது. பின் பயந்து சிங்கத்தின் அருகில் தாமதமாக சென்றது. ஏன் இவ்வளவு தாமதம் என்று சிங்கம் கேட்டது. அதற்கு முயல், சிங்கராஜா, சிங்கராஜா, நான் வரும் வழியில் ஒரு கிணத்தில் உங்களை விட பெரிய சிங்கம் ஒன்றை பார்த்தேன். அதுதான் தாமதமாக வந்ததுக்கு காரணம் என்றது முயல். சிங்கம், அப்படியா? யார் அந்த சிங்கம்? வா செல்லலாம் என்றது. இரண்டுமே கிணத்தின் அருகே சென்றன. சிங்கம் கீழே பார்த்தது. சிங்கத்தின் பிம்பம் தெரிந்தது. அதை பார்த்த சிங்கம் வேறொரு சிங்கம் என்று நினைத்து கீழே குதித்தது. கிணத்தில் விழுந்ததும் வெளியே வர முடியாமல் இறந்தது. இதை கண்ட அனைத்து மிருகங்களும் முயலின் செயலை பார்த்து சந்தோஷம் அடைந்தன. குரங்கும் முதலையும். ஒரு முதலை பசியோடு இருந்தது. அங்கும் இங்குமாக அலைந்து எதுவும் கிடைக்கவில்லை என்று கடைசியில் ஒரு மரத்தின் அருகே சென்றது. அங்கு குரங்கு ஒன்று மாம்பழம் சாப்பிட்டு கொண்டிருந்தது. அந்த முதலை குரங்கை பார்த்து, குரங்கு நண்பா, நீ என்ன சாப்பிடுகிறாய் என்று கேட்டது. அதற்கு அந்த குரங்கு, நான் மாம்பழம் சாப்பிடுகிறேன் என்றது. முதலை, எனக்கு பசிக்கிறது, எனக்கு அந்த மாம்பழத்தை தருகிறாயா? உடனே குரங்கு மாம்பழத்தை வீசியது. முதலை அந்த மாம்பழங்களை பிடித்து சாப்பிட்டது. பிறகு அந்த முதலை, நன்றி குரங்கு நண்பா. அதற்கு அந்த குரங்கு, சரி முதலையே என்றது. அந்த முதலை வீட்டிற்கு திரும்பியது. பிறகு தன் மனைவியிடம் நடந்தவற்றை கூறியது. அந்த முதலையின் மனைவி, அந்த குரங்கின் இதயம் நன்றாக இருக்கும், எனக்கு அந்த குரங்கை பிடித்து வருவாயா என்றது. அதற்கு அந்த முதலை, அந்த குரங்கு எனக்கு நண்பனாயிட்டான், அவனை எப்படி பிடித்து வருவது? அதற்கு அந்த முதலையின் மனைவி, உங்களுக்கு நான் முக்கியமா இல்ல அந்த குரங்கு முக்கியமா என்றது. அதற்கு அந்த முதலை, சரி, நான் பிடித்து வருகிறேன். அந்த முதலை குரங்கிடம் சென்றது. நண்பா, என் மனைவி உன்னை வீட்டுக்கு அழைத்து வந்து விருந்து கொடுக்கலாம் என்றாள். நீ எங்கள் வீட்டுக்கு வருகிறாயா என்றது. சரி, வருகிறேன் என்று அந்த முதலையின் மேல் ஏறிக்கொண்டது. சிறிது தூரம் சென்றதும் முதலை தன் மனைவி கூறியதை குரங்கிடம் சொன்னது. அதற்கு அந்த குரங்கு, முதலை நண்பா, நீ முதலையே சொல்லியிருக்கலாம். ஏனென்றால் என் இதயம் அந்த மரத்தின் உள்ளது. திரும்ப செல், போய் இதயத்தை எடுத்து வருவோம் என்றது. குரங்கின் நிலத்திற்கு அருகே சென்றதும் குரங்கு மரத்தின் மேல் ஏறி, ஏய் முதலையே, யாராவது இதயத்தை மரத்தில் வைக்க முடியுமா? நான் நன்மை செய்ததற்கு நீ தீமை செய்ய நினைக்கிறாயா? இங்கே இருந்து போய்விடு என்றது குரங்கு. முதலை திரும்பி சென்றது. நடப்பது எல்லாம் நன்மைக்கே. ஒரு ஊரில் ஒரு ராஜா ஒரு மந்திரி வேட்டையாடுறதுக்கு அரண்மனையிலிருந்து புறப்பட்டு காட்டுக்கு போனாங்க. போகிற வழியில் ஒரு மானை ராஜா பார்த்துட்டாரு. உடனே ராஜா அவர் வச்சிருந்த அம்பை எடுத்து இந்த மானை குறி பார்த்து எய்தாரு. அந்த அம்பு ராஜாவர சுண்டு வரல பட்டு சுண்டு வரல சின்ன காயம் ஏற்பட்டுருச்சு. அதே சமயம் இந்த மான் அம்புலேருந்து தப்பிச்சு போயிடுச்சு. இதை பார்த்த மந்திரி ராஜா கிட்ட, நடப்பது எல்லாம் நன்மைக்கே அரசே அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அந்த ராஜா கோவப்பட்டு, எனக்கு சுண்டு வரல அடிபட்டுருச்சு, ஆனா நீ அதுக்கு கவலைப்படாம
நடப்பதெல்லாம் நன்மைக்குன்னு சொல்ற அப்படின்னு சொல்லி தேர்ல இருந்து கீழே இறக்கி விட்டுட்டு இந்த ராஜா மட்டும் தனியா வேட்டைக்கு போனாரு. கொஞ்ச தூரம் போன உடனேயே காட்டுல வாழ்ற ஆதிவாசிகள் ராஜாவை வழிமறிட்டு அவரை தேர்ல இருந்து கீழே இறங்க சொன்னாங்க. அந்த ராஜா பயந்து போய் ஏன் என்னை இறங்க சொல்றீங்கன்னு ஆதிவாசிகளுக்கு கேட்டாரு. அதுக்கு அந்த ஆதிவாசிகள் உங்களை எங்க தெய்வத்துக்கு நரபலி கொடுக்க போறோம்னு சொன்னாங்க. இந்த ராஜாவுக்கு இன்னும் பயம் அதிகமாயிருச்சு. என்னை விட்டுருங்கன்னு இந்த ராஜா ஆதிவாசிகள் கிட்ட கேட்டாரு. ஆனா அவங்க முடியாதுன்னு சொல்லி ராஜாவை கூட்டிட்டு அந்த கோயிலுக்கு போனாங்க. அப்புறம் இந்த ஆதிவாசிகள் அவங்க தெய்வத்துக்கு முன்னாடி நிறுத்தி அந்த ராஜாவுக்கு காயங்கள் ஏதாவது இருக்கான்னு சோதனை பண்ணாங்க. இப்போ அந்த ராஜாவோட சுண்டு வரல்ல காயம் இருந்ததை பார்த்து அதிர்ச்சி ஆனாங்க. ஏன்னா அவங்க தெய்வத்துக்கு நரபலி கொடுக்கணும்னா எந்த காயங்களும் இல்லாம இருக்கணும், அப்பதான் நரபலி கொடுப்பாங்க. அப்புறம் இந்த ராஜாவுக்கு சுண்டு வரல்ல காயம் இருந்தனால விட்டுட்டாங்க. ராஜாவும் சந்தோஷமா கிளம்பினாரு. போற வழியில அந்த மந்திரி அதே இடத்துல நின்றுட்டு இருந்தாரு. மந்திரி கிட்ட ராஜா அங்க நடந்தத சொன்னாரு. பிறகு இந்த ராஜா, நான் உன்னை இங்கே இறக்கி விட்டதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொன்னாரு. ஆனா அந்த மந்திரி, இல்ல ராஜா, நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்காதீங்க, ஏன்னா நடப்பது எல்லாம் நன்மைக்கேன்னு சொன்னாரு. அதை கேட்ட அந்த ராஜா, என்ன மந்திரி, இப்பவும் நடப்பதெல்லாம் நன்மைக்குன்னு சொல்றீங்கன்னு கேட்டாரு. அதுக்கு அந்த மந்திரி, என்னை இங்க இறக்கி விடாம கூட்டிட்டு போயிருந்தா இந்த ஆதிவாசிகள் என்னை கொன்னு இருப்பாங்க. ஏன்னா என் உடம்புல எந்தவித காயங்களும் இல்லை. இப்போ நானும் உயிர் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அந்த ராஜா, ஆமா மந்திரி, நீ சொல்றது சரிதான்னு சொல்லிட்டு புறப்பட்டு அரண்மனைக்கு சந்தோஷமா திரும்பி போனாங்க. எல்லோரும் முட்டாள்களே. ஒரு மரத்தில் பறவை ஒன்று வசித்து வந்தது. அந்த பறவை இடுகிற எச்சம் பொன்னாக இடுகிறது. ஒரு நாள் வேடன் ஒருவன் அவ்வழியாக வந்தான். அந்த பறவையின் எச்சம் பொன்னாக மாறுவதை பார்த்து வியர்ந்து போனான். இதனால் வரைக்கும் நான் இப்படி பறவையின் எச்சம் பொன்னாக மாறுவதை பார்த்ததே இல்லை என கூறிவிட்டு பிறகு ஒரு வலையை விரித்தான். வலையில் மாட்டிய பறவையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு சென்றான். பொன்னெச்சம் இடுவதை பார்த்து யாராவது அரசனிடம் தெரிவித்து விட்டால் எனது உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம். ஆகவே அரசனிடம் இந்த பறவையை ஒப்படைத்து விடலாம் என்று எண்ணி அரசனிடம் கொண்டு சென்று விஷயத்தை சொன்னான். அரசர் மகிழ்ச்சி அடைந்தார். சரி, இந்த பறவையை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று அரசன் சொன்னான். அதற்கு ஒரு அமைச்சர், அரசே, அந்த வேடனை நம்பி ஏமாற வேண்டாம். எங்காவது பறவையின் எச்சம் பொன்னாக மாறுமா? இந்த பறவையை கூண்டில் இருந்து விட்டு விடலாம் என்றான். அரசன் அமைச்சனின் பேச்சை கேட்டு பறவையை கூண்டிலிருந்து வெளியே விட்டான். பறவை பறந்து சென்று ஒரு மரக்கிளையில் அமர்ந்தது. பொன்மயமான எச்சத்தை இட்டது. பிறகு பறவை, முதலில் நான் முட்டாளானேன், பிறகு வேடன் முட்டாளானான், பிறகு அமைச்சன் முட்டாளானான், கடைசியாக அரசன் முட்டாளானான் என்று கூறிவிட்டு பறந்து சென்றது. முயலும் ஆமையும். ஒரு காட்டில் முயலும் ஆமையும் ஒன்றை ஒன்று சந்தித்து கொண்டது. அந்த முயல் மெதுவாக வந்த ஆமையை பார்த்து ஒரு போட்டி ஒன்று நடத்தலாமா என்று கேட்டது. அதற்கு அந்த ஆமை என்ன போட்டி என்று கேட்டது. அதற்கு அந்த முயல் ஓட்டப்பந்தயம் வைக்கலாம் என்றது. சரி என்று ஆமை சொல்ல, முயல் இந்த மரத்தில் இருந்து அந்த மரத்திற்கு யார் முதலில் செல்கிறார்களோ அவர்களே வெற்றி பெற்றவர் என்று சொன்னது. ஆமை சரி என்றதும் போட்டி ஆரம்பித்தது. ஆமை மெதுவாக நடந்து சென்றது. முயல் வேகமாக ஓடியது. சிறிது தூரம் முயல் சென்றதும்
பின்னால் எட்டி பார்த்தது. அந்த ஆமை மெதுவாக தூரத்திலிருந்து நடந்து வந்து கொண்டிருந்தது. அந்த முயல் சிறிது நேரம் தூங்கலாம் என்று ஒரு மரத்தின் கீழ் தூங்க ஆரம்பித்தது. சிறிது நேரம் சென்றதும் ஆமை முயலை கடந்து குறிப்பிட்ட அந்த தூரத்திற்கு வந்தடைந்தது. ஆமை வெற்றி பெற்றது. ஆனால் முயல் தூங்கிக் கொண்டிருந்து திடீரென எழுந்து பார்த்து வேகமாக ஓடியது. கடைசியாக அந்த இடத்தை அடைந்தது. வெற்றி பெற்ற ஆமையை பார்த்து வெக்கிய தலை குனிந்து நின்றது முயல். நீதி நிதானம் அலட்சியத்தை வெல்லும். ஓட்டைப்பானை. ஒரு ஊர்ல ஒரு தாத்தா இருந்தாரு. அவர் தினமும் தண்ணி இருக்க ஆத்துக்கு போவாரு. அவர் வச்சிருந்த 2 பானையில ஒரு பானை ஓட்டப்பானை. அந்த பானை மிகவும் வருத்தத்தோட இருந்தது. அதை பார்த்த அந்த தாத்தா, ஏய் ஓட்டப்பானையே, ஏன் சோகமா இருக்க அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த பானை, நான் ஓட்ட பானையா இருக்கிறதால எல்லா தண்ணியும் கீழே கொட்டி வீணா போகுது, என்னால எந்த பிரயோஜனமும் இல்லை. அதுக்கு அந்த தாத்தா, அப்படியெல்லாம் சொல்லாத பானை, நீ கடந்து வந்த பாதையை பாரு, அங்க எல்லாம் பூச்செடிகள் எல்லாம் செழிப்பா இருக்கு. ஆனா மறுபக்கம் எல்லா செடிகளும் வாடி இருக்கு. நீ சிந்தின தண்ணி வீண் போகல. இந்த செடிகள் மேல தண்ணி விழுந்து இந்த செடிகள் எல்லாம் சந்தோஷமா இருக்கு. இதை பார்த்து நீயும் சந்தோஷமா இருப்பானையே. சரி தாத்தா, நான் இனிமே வருத்தமே பண்ண மாட்டேன். புலி வருது புலி வருது. ஒரு ஊரில் ராஜு என்ற சிறுவன் ஆடு மேய்ப்பதற்காக சென்று கொண்டிருந்தான். அப்போது அவன் மரத்தின் மேல் ஏறி அமர்ந்து கொண்டு ஆடுகளை பார்த்து கொண்டிருந்தான். ஏதாவது செய்யலாம் என்று யோசித்தான். பிறகு அக்கம் பக்கம் இருப்பவர்களை பயமுறுத்தலாம் என்று புலி வருது என்று சத்தம் போட்டு சொன்னான். அங்கே பக்கத்தில் வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் ஓடி வந்தார்கள். பின் ராஜுவை பார்த்து, எங்கே புலி என்றார்கள். ராஜு, புலியா? நான் பார்க்கவே இல்லை என்றான். போங்க போங்க, போய் வேலையை பாருங்க என்று சொல்லிவிட்டு சிரித்தான். மீண்டும் அடுத்த நாள் ஆடுகளோடு சென்றான். அதேபோல் புலி வருது என்றான். வேலை பார்த்து கொண்டிருந்தவர்கள் ஓடி வந்தார்கள். மீண்டும் எங்கே புலி என்று கேட்க, புலியா? புலியும் வரல எலியும் வரல என்று சொன்னான். போங்க போங்க, வேலையை பாருங்க என்று கூறிவிட்டு சிரித்தான். அடுத்த நாள் மரத்திலிருந்து புலி வருது என்று கத்தினான். பக்கத்தில் வேலை செய்து கொண்டிருந்தவர்கள், அந்த ராஜுதான் பொய் சொல்றான் என்று அவர்கள் தன் வேலையை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அன்று புலி உண்மையாகவே வந்துவிட்டது. ராஜு பயத்துடன் புலி வருது என்றான். ஆனால் யாரும் வரவில்லை. ராஜு தான் செய்த தவறினை உணர்ந்து வருத்தப்பட்டான். அன்று முதல் ராஜு பொய் சொல்லுவதை நிறுத்திவிட்டான். எறும்பும். ஒரு நாள் எறும்பு ஒன்று இரை தேடி குளத்தின் ஓரமாக சென்று கொண்டிருந்தது. திடீரென தடுமாறி குளத்தின் உள்ளே விழுந்து தத்தரித்து கொண்டிருந்தது. அந்த சமயம் குளத்தின் அருகில் உள்ள மரத்தின் மேலே புறா ஒன்று ஓய்வு எடுப்பதற்காக வந்து அமர்ந்தது. பின் கீழே எட்டி பார்த்தது. எறும்பு தத்தரித்து கொண்டிருந்ததை பார்த்து ஒரு இலையை கிள்ளி எறும்பு அருகே சென்று கீழே போட்டது. எறும்பு அந்த இலையின் மேல் ஏறியது. புறா அந்த இலையை தரையில் கொண்டு வந்து வைத்தது. எறும்பு புறாவிற்கு நன்றி சொல்லி அன்றிருந்து இரண்டும் நண்பர்கள் ஆனது. சில நாள் கழித்து அதே இடத்திற்கு புறா வந்து அமர்ந்தது. வேடன் ஒருவன் அவ்வழியாக வந்து புறாவை பார்த்தான். உடனே அவன் வைத்திருந்த அம்பினால் புறாவை கொல்ல தயாரானான். இதை பார்த்த எறும்பு வேடனை நோக்கி சென்றது. வேடன் புறாவை குறிப்பாட்டான். அம்பு விடுவதற்குள் எறும்பு அவன் காலை கொடித்தது. உடனே அந்த வேடன் வலியால் நிலை தடுமாறி
அம்பை வேறு பக்கமாக விட்டுவிட்டான். புறா உயிர் தப்பியது. அந்த வேடன் வலியால் அங்கிருந்து ஓடிவிட்டான். புறா எறும்புக்கு நன்றி சொல்லி சந்தோஷம் அடைந்தது. நீதி: நல்லது செய்தால் நல்லதே நடக்கும். கொக்கும் நண்டும். ஒரு குளத்தில் நண்டுகளும் மீன்களும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தன. ஒரு நாள் கொக்கு ஒன்று அந்த வழியாக வந்து மீன்களையும் நண்டுகளையும் பார்த்து எப்படியாவது இவைகளை சாப்பிட வேண்டும் என்று யோசனை செய்தது. பின் அந்த நண்டுகளையும் மீன்களையும் பார்த்து, இந்த குளத்தில் தண்ணீர் வற்றி வருகிறது, இன்னும் கொஞ்ச தூரம் போனால் வேறொரு குளத்தில் நிறைய தண்ணீர் உள்ளது என்று கூறியது. நான் உங்களுக்காக ஒரு உதவி செய்கிறேன். தினமும் ஒவ்வொருவராக என்னோடு வாருங்கள். நான் உங்களை எடுத்துச் சென்று அந்த குளத்தில் விடுகிறேன். நீங்கள் அங்கு சந்தோஷமாக வாழலாம் என்றது. அதற்கு அந்த மீன்களும் நண்டுகளும் சரி என்றது. அந்த கொக்கு ஒவ்வொரு மீனாக கொண்டு சென்றது. கடைசியாக நண்டு வந்தது. அந்த நண்டை கவ்விக்கொண்டு பறந்து சென்றது. சிறிது தூரம் சென்றதும் நண்டு கீழே கிடந்த மீன் முக்களை பார்த்து அதிர்ந்து போனது. இந்த கொக்கு மீன்களை எல்லாம் சாப்பிட்டு விட்டது என்று புரிந்து கொண்டது. இதற்கு மேல் இந்த கொக்கை விட்டால் எல்லாவற்றையும் சாப்பிட்டுவிடும் என்று நினைத்து கொக்கிடம், கொக்கே கொக்கே, அந்த குளத்தில் இருக்கும் இன்னொரு நண்டையும் எடுத்து கொண்டு வரலாம் என்றது. கொக்கு பரவசம் அடைந்து சரி என்று திரும்பியது. அந்த குளத்தில் அருகே சென்றதும் நண்டு தன் கொடுக்கால் கொக்கின் கழுத்தை பிடித்து அழுத்தியது. வலி தாங்க முடியாமல் நண்டை கீழே விட்டது. நண்டு அந்த குளத்தில் விழுந்து பிழைத்து கொண்டது. பின் எல்லா மீன்களிடமும் நண்டுகளிடமும் நடந்தவற்றை கூறி இனி ஏமாறக்கூடாது என்று சொல்லி அந்த குளத்திலேயே சந்தோஷமாக வாழ்ந்தது. வேடனும் புறாவும். ஒரு காட்டில் வேடன் ஒருவன் புறாக்களை பிடிப்பதற்காக வலையை விரித்து நெல்மணிகளை தூவினான். பிறகு அங்கிருந்து வீட்டுக்கு புறப்பட்டான். புறாக்கள் நெல்மணிகளை பார்த்து அந்த வலையின் மீது வந்து அமர்ந்தது. நெல்மணிகளை கொத்தி கொத்தி தின்றது. பின் அந்த புறாக்கள் பறக்க முயன்ற போது கால்கள் வலையில் மாட்டி பறக்க முடியாமல் தவிர்த்தன. ஒரு வயதான புறா, நாம் தனித்தனியாய் பறந்தால் பறக்க முடியாது, அனைவரும் ஒன்றாக பறக்க வேண்டும் என்றது. அதேபோல் அனைத்து புறாக்களும் ஒன்றாக பறந்தன. வேடன் அங்க வந்தான். ஆனால் புறாக்கள் பறந்து சென்றதை பார்த்து அதிர்ந்து சோகமாக வீட்டுக்கு சென்றான். நீதி: ஒற்றுமையே பலம். விறகு வெட்டியும் தேவதையும். ஒரு காட்டில் விறகு வெட்டி மரத்தின் கிளையை கொண்டிருந்தார். அப்போது கோடாரி ஆற்றில் விழுந்துவிட்டது. விறகு வெட்டி கவலையுடன் இருந்தார். அப்போது வனதேவதை ஆற்றிலிருந்து மேலே வந்தார். ஏன் சோகமாயிருக்கிறாய் என்று கேட்டாள். அதற்கு அந்த விறகு வெட்டி, என் கோடாரி ஆற்றில் விழுந்துவிட்டது என்று சொன்னார். உடனே தேவதை கீழே சென்று ஒரு தங்க கோடாரி எடுத்து வந்தார். விறகு வெட்டி, இது என் கோடாரி இல்லை என்றார். மீண்டும் தேவதை கீழே சென்று ஒரு வெள்ளி கோடாரி எடுத்து வந்தார். விறகு வெட்டி, இதுவும் என் கோடாரி இல்லை, என் கோடாரி இரும்பும் மரமும் சேர்ந்த கோடாரி என்றான். தேவதை கீழே சென்று விறகு வெட்டியின் கோடாரியை எடுத்து வந்தார். விறகு வெட்டி, இதுதான் என் கோடாரி என்று சொன்னான். தேவதை, அந்த தங்க கோடாரியையும் வெள்ளி கோடாரியையும் நீயே வைத்துக்கொள், ஏனெனில் நீ நேர்மையான விறகு வெட்டி என்று சொன்னார்.